الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون. وقال أيضا قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. وقال تعالى يا أيها الذين آمنوا لا تحرموا الطيبات ما أحل الله لكم ولا تدوا إن الله لا يحب المعتدين. وقال أيضا لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. وقال تعالى ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, 2004 என்பது வருட அடிப்படையில் உலகளாவிய முஸ்லிம்களை, உலகளாவிய மக்களை ஒரு பெரும் கவலையில் ஆக்கிய ஒரு வருடமாகவும், அதிலையும் டிசம்பருடைய மாதம், அதிலும் குறிப்பாக 24ஆம் தேதி அந்த சுனாமியுடைய நாள் என்பது உலகத்தையே ஒரு உசுப்பிய நாளாக ஒரு சில மணி நிமிடங்களில் பல ஆயிரக்கணக்கான உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். 17,000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவானாக. 2004 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி இந்த சிறப்பான மஸ்ஜிதில் குத்பா ஒன்று நிகழ்த்தப்பட்டது. அது அந்த உயிர் சேதங்கள் நடந்து சில நாட்களில் கஃன் புடவைக்கு கூட மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நடத்தப்பட்ட அந்த நாளுடைய ஜும்மா இந்த மஸ்ஜிதை சேர்ந்த பலருக்கும் அது ஞாபகத்தில் இருக்கும். அல்லாஹு தாலா 20 வருடங்களுக்கு முன்பு அதை நிகழ்த்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லாஹி பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத். ஜும்மாவுடைய நாள் என்பது அது முஸ்லிம்களுக்கு ஒரு பெருநாளை போன்று. அரஃபாவுடைய மைதானத்தில் ஒன்று சேர்றது போல லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இந்த தல்பியாவுடன் நோம்புடைய காலங்களை நாங்கள் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹாவை கொண்டாடுவது போல ஒவ்வொரு வாரமும் 52 வாரங்களில் அல்லாஹு தஆலா இந்த சிறப்பு அமல்ல ஈடுபடக்கூடிய பாக்கியம் இருந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் இந்த அமல்ல அலட்சியம் காட்டுவார்களோ அவர்களுக்கு பலத்த எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். குர்ஆன் குறிப்பாக யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை. அந்த குடுக்கல் வாங்கலை விட்டுவிட்டு நீங்க அல்லாஹ்வுடைய திக்ர் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்கிறார். ஜும்ஆவுடைய நாள் என்பது அவ்வளவு சிறப்பான ஒன்று. தொடர்ச்சியாக இந்த கடமை உதாசீனம் செய்யக்கூடியவர்கள், அலட்சியமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகிறான். மன் தரக்க ஜும்மத்த ஸலாஸ மர்ராத்தின் தஹாவுனன் பிஹா தப அல்லாஹ் அலா கல்பி. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை பயான் செய்கிறார்கள். எந்த காரணமின்றி நோய் தங்கடம் இல்லாமல் யார் வேணுமென்ற மரமருண்டாக ஜும்மா விட்டு விடுகிறார்களோ அவருடைய உள்ளத்தில் ஒரு முத்திரையிடப்படுகிறது. அது அப்துல்லா இப்னு உமர், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் சொல்கிறார்கள், யாரெல்லாம் இந்த ஜும்மாவை அவர்கள் புறக்கணிக்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களை அந்த பராக் காஃபிலி அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் மேலும் மேலும் இந்த சிறப்பை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக.
பரதான தொழுகை என்பது மன் ஃபாத்தத்து ஸலாத்துன் ஃபகஅன்னமா உத்திர அஹ்லுஹு மாலு, ஒரு நேர தொழுகை விடுபட்டால் அது குடும்பம் சொத்தெல்லாம் பறிபோனத்துக்கு சமம். கண்ணியமானவர்களே, இலங்கையில தொழுகை விகிதாசாரத்தை எடுத்தோம்னா 50%, 60%, 70% இப்படிதான் ஊருக்கு ஊர் வித்தியாசமாக இருக்கிறது. நாங்க ஒவ்வொரு ஊரும் 100க்கு 100 தொழுகையாளிகளுடைய அந்த சுன்னத்தை, அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய மக்களாக மாற வேண்டும். தாய்மார்கள் சகோதரிகளிடத்தில் மிக பணிவாக வேண்டிக் கொள்வது, இன்று நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஆக முக்கியமான ஒன்றுதான் ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா. எப்படி ஜும்மாவுடைய நேரத்தில் அல்லாஹு தஆலா ஜும்மாவுக்காக வேண்டி விரைந்து செல்லுமாறு கட்டளை பிறப்பிக்கிறானோ, ஐவேள தொழுகைகளையும் பாதுகாக்குமாறு சொல்கிறான். அதனால் யார் ஜும்மாவுக்கு அதிகாலையில நேரத்தோடு வருவார்களோ ஒரு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்த நன்மையும், யார் அதுக்கு பிறகு வருவார்களோ ஒரு மாடை கொடுத்த நன்மையும், அது பிறகு வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஆடை கொடுத்த நன்மையும், ஒரு கோழியை கொடுத்த நன்மையும் என்று இதுக்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்க எல்லோரும் இதுக்கு இந்த ஜும்மாவுடைய சிறப்பை அடைய, அதனுடைய சிறப்புகள், அதனுடைய துஆக்களை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமி அனர்த்தத்தை தொடர்ந்து இந்த ஜும்மா மஸ்ஜித் நிகழ்த்தப்பட்ட குத்பா, அதைத் தொடர்ந்து 2005 டிசம்பர் மாசம் 9ஆம் திகதி நிகழ்த்தப்பட்ட முதலாவது குத்பா தொடர்ச்சியாக இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் 1000வது ஜும்மாவை அடைந்திருக்கிறோம். இது ஒரு 2 தசாப்தம். அல்லாஹு தஆலா எங்கள பலருக்கு இந்த மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை, இந்த ஜும்மாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை, ஒருவர் 70 வயதாக இருப்பார் என்று சொன்னா அவருக்கு 3000 ஜும்மாக்களை அல்லாஹ் நசீபாக்கியிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு நாங்க இதுக்காக நன்றி செலுத்துறோம். இதுவரை அந்த சுனாமி 30 டிசம்பர் 2004 ஆரம்பிக்கப்பட்டு அதுபோல 9 டிசம்பர் 2005 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜும்மா அல்ஹம்துலில்லாஹ் 1000 வாரம் இன்று பூர்த்தியாகிறது. நான் திரும்ப ஒரு முறை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லாஹு தஆலா இந்த ஒரு பாக்கியத்தை இந்த இடத்துல செய்யக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மெம்பர்ல ஏறி இந்த தீன் பணியை செய்தார்களோ அதை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு தந்ததற்கு அல்லாஹ்வுக்கும் நாங்க உள்ளத்தால அல்லாஹ்வுடைய நன்றி, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு எங்களுடைய இந்த பயணத்தை நாங்கள் முன்னெடுத்து போகணும். பொதுவாக இதுக்கு இந்த மஸ்ஜித் நிர்வாகம், ஊர் மக்கள், பல நிறுவனங்கள், அதே நேரத்தில் எங்களோட சேர்ந்திருந்த பலர் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். இவர்கள் எல்லோரும் இதுக்கு உதவியாக இருந்தது. SLBC இதுக்கு குறிப்பாக கடந்த காலில் நிர்வாக உறுப்பினர்களாக இருந்த, தற்பொழுது மண்ணறைக்கு சேர்ந்துவிட்ட, தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் உள்ளமாழ்ந்த நன்றியை தெரிந்து கொள்ளும். யாரெல்லாம் கடந்த இந்த நம்பிக்கையாளர் சபைகள் இருந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், சேவைகள் உள்ளவர்கள் எல்லோருக்கும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். இச்சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தான் முஸ்லிம் சேவை இதை செய்து வருகிறது. குறிப்பாக முன்னாள் பணிப்பாளராக இருந்த எங்களுடைய அஹ்மத் முனவர் அவர்களும், அதை தொடர்ந்து இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் ரீசா அவர்களும், இந்த SLBCல இதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும், இந்த மஸ்ஜிதில நிர்வாகிகள் இங்கு இந்த 1000 ஜும்மாவை 20 வருஷ காலமாக யாரெல்லாம் கத்தீப்மார்கள் இதை செய்தார்களோ இதுக்கு உதவியாக இருந்த எல்லோருக்கும் துஆவும் செய்து கொள்கிறோம். 1000 என்று சொல்லக்கூடிய நேரத்தில் என் உள்ளத்தில் 2 விஷயம் பதிவாகிறது. ஒன்று, இது ரஜபுடைய மாதம். ரஜபுடைய மாதம் என்று சொல்லும் பொழுது இது பல சிறப்புகளை அல்லாஹ் தஆலா இந்த மாசத்துக்கு தந்திருக்கிறார். இதுல தான் இத்தோப்பியா ஹபஷாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனும் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அல்லாஹ் இதுல நசீபாக்கினான். இதுல தான் கிப்லா பைத்துல் மக்திஸ், பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்திஸ், இதுல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து அல்லாஹ் தஆலா காபத்துல்லாவின் பக்கம் இந்த திசையை திருப்ப வைத்தான். அதே நேரம் இந்த மாசத்துல தான், ரஜபுடைய மாசத்துல தான்
இன்று அல்லாஹு தாலா அந்த ஹபஷா மன்னரை அல்லாஹு தாலா வஃபாத்தாக்க வைத்தான். இதுல உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தாக இருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இந்த மாசத்துல தான் மௌத்தாக இருக்கிறார்கள். இந்த மாதம் 4 சிறப்பான மாதங்களில் உண்டு. அடுத்து வரக்கூடிய அந்த சிறப்பான மாதங்களை நாங்கள் முஹர்ரம் என்றும் அந்த ஜுல்ஹிஜ்ஜா என்றும் நாங்கள் அதை சந்திக்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, தந்த அல்லாஹ்வுக்கு இன்று நாம் ரஜபுடைய 23ஆம் தேதி இருக்கிறோம். அல்லாஹு தாலா எங்களுக்கு ஷாபானையும் ரமதானையும் நசீபாக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல பண்றாங்க. அல்லாஹ் தாலா குர்ஆன்ல 2 இடங்கள்ல 1000 பற்றி சொல்கிறான். லைலத்துல் கத்ரி கைரு மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ருடைய அந்த கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக மேலானதாகும் என்று அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். நினைவு கூறுங்கள், நீங்கள் உங்கள் இறைவனின் உதவியை நாடிய போது அணி அணியாக உங்களை பின்பற்றி வரக்கூடிய 1000 வானவர்களை கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு நான் உதவி புரிவேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். 1000 மலக்குமார்களை அல்லாஹு தாலா இறக்கி வைத்தான் அந்த பத்ருடைய நாளில். இன்று இந்த 1000 ஜும்மாவை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்ற நாங்க அல்லாஹ்விடத்தில் இந்த உலக முஸ்லிம்களுக்கு யா அல்லாஹ் வெற்றியான நாளான அந்த பத்ருடைய நாளில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அல்லாஹ்விடத்தில் உதவி நாடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 1000 மாணவர்களை மலக்குமார்களை கொண்டு உதவி செஞ்சது போல அல்லாஹ் எமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் அந்த உதவியை செய்ய வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அதே போல அந்த ஒரு இரவை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக மேலானதாகும் என்று அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவை சொல்லியிருக்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஜும்மாவுடைய நாள்ல துஆ கபூல் ஆகிறது போல இந்த ரஜபுடைய முதல் நாள்ல கபூல் ஆகிறது போல லைலத்துல் கத்ருடைய இந்த நாட்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் ஆக்குறான். மனிதனுக்கு 1000 மாதங்களை விட சிறந்த நன்மையை அந்த ஒரு நாள்ல நசீபாக்குறான். நாங்க நீங்க எல்லாம் இப்ப இருந்து எல்லா இடத்துல அல்லாஹ் வரக்கூடிய அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப் வ ஷஅபான் பல்லிக்னா ரமதான், அந்த ரமதானை தந்தருள்வாயாக என்று அல்லாஹ் இடத்துல மன்றாட வேண்டும். இங்க நாங்க நீங்க எல்லாரும் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறோம். மேலான சகோதரர்களே, நாங்க துனியால வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரத்தில் நாங்க எல்லாரும் சொர்க்கத்தை நாடக்கூடியவர்கள், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னஹ் வ அஊது பிக மினன் நார். மக்ரிபுக்கு பிறகும் ஃபஜ்ருக்கு பிறகும் அல்லாஹும்ம அஜ்னி மினன் நார் என்று 7 விடுத்தம் யார் ஓதி மௌத்தாகுவார்களோ அவர்களுக்கு நம்பிக்கையோட விசுவாசத்தோட மௌத்தாகும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்குறான். நாங்கள் எல்லாரும் வாழ வந்தவர்கள் அல்ல, மரணிக்க வந்தவர்கள். எங்கள் எல்லோருக்கும் பாசமான நகரத்தில் மிக ஜொலித்துக் கொண்டிருந்தவர், இரவு பகலாக பாடுபட்ட சகோதரர் இஸ்மாயில் ஹாஜியார் அவர்கள் நேற்று மௌத்தாகி இந்த ஜும்மாவுக்கு முதலாக அவர் அடக்கம் செய்தோம். பல பணிகளை செய்திருக்கிறார், பெரும் தியாகம் செய்திருக்கிறார். இரவு பகலாக சுமார் 30 வருஷமாக அவர்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். மஸ்ஜிதுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்து குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ், உலமாக்கள், பொதுமக்கள் என்று வகை வகையான சேவைகளை அவர் செய்து வந்திருக்கிறார். அவர் ஆபரேஷன் தியேட்டருக்கு முந்தினால் எடுப்பதற்கு முன்பு ஒரு கால் வந்துச்சு எனக்கு, அன்னோன் நம்பர்ல இருந்து. நான் யாருன்னு பார்த்தேன். அவர் சொல்றார், நான் ரகசியமா பேசினேன் ஹஜ்ரத், நான் ஆபரேஷன் தியேட்டருக்கு என்ன எடுக்க போறாங்க, நான் திரும்பி வந்தா 1ஆம் தேதி நடக்கிற அந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியில நான் சிறப்பா செய்வேன், இல்லண்டா நான் சொல்லிட்டு போறேன் அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்யணும் என்று. அல்லாஹ் தஆலா இந்த கடைசி அவர் எடுக்கக்கூடிய நேரத்திலையும் இந்த மஸ்ஜிதுடைய பணிகள்ல இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தான் அவருக்கு உள்ளுக்கு போனார். அவருக்கு இன்ஜெக்ஷன் அடிக்கக்குள்ள கேட்டிருக்கிறார், டாக்டர் உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது? எனக்கு அல்லாஹ் தஆலா வாழ வச்சா நிச்சயமாக நான் வந்து சேவை செய்வேன், இல்லண்டா ஆனால் அல்லாஹ் என்ன எடுத்துக்கொள்வான். ஓபன் ஹார்ட் சர்ஜரி 2வது முறை நடக்குது, 48 மணி நேரம் கடக்குது, அவருடைய உயிர் எடுக்கப்பட்டு விடுகிறது. எல்லோருமே அவர்கள்
மௌத்த ருசித்து தான் ஆக வேண்டும். யாரும் இதில் தப்ப முடியாது. ரசீலுல் மலாய்கா, மலக்குமார்களால குளிப்பாட்டப்பட்டவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆஸுடைய மௌத் அர்ஷை முசித்து விட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மதீனா முன்னவராவுக்கு அந்த மலக்குடைய உருவத்தில் வருகை தந்தார்கள். மலக்குமார்களுடைய உருவத்தில், தஹியத்துல் கல்வியுடைய உருவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள் என்பதாக வந்திருக்கிறது. உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை ஒளியாக வெளிச்சமாக அனுப்பி வைக்கிறான். இன்றும் வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், அல்லாஹ் அடியார்களுக்கு, சஹாபாக்களுக்கு, நபிமார்களுக்கு கொடுத்த உதவியை இன்றும் தர காத்துக் கொண்டிருக்கிறான். நான் ஓதின குர்ஆனுடைய திருவசனங்கள் அது ஈமானை, அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாஸிகா லா யஸ்தவூன், ஈமான் உள்ளவரும் ஈமானற்றவரும் சமமாக மாட்டார்கள். எப்பொழுதும் ஆமினு கமா ஆமனன் நாஸ், சஹாபாக்களை கொண்டு தன்னுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். மஸ்ஜிதை தன்னுடைய இருப்பிடமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மஸ்ஜிதை இருப்பிடமாக ஆக்கிக் கொள்வது என்பதை 24 மணி நேரம் மஸ்ஜித் இருப்பது என்பது அல்ல. முஅல்லக்கும் பில் மஸாஜித், நாளை கியாமத் நாளையில் அர்ஷின் நிழல் கிடைக்கும் யாரு கண்டால் அவர்களுடைய உள்ளம் மஸ்ஜிதோடு இணைந்திருக்கும். ஐவேள தொழுகையில் அவர்கள் இருப்பார்கள், அவர்கள் மஸ்ஜிதோடு இணைந்திருப்பார்கள். என்ன பிரச்சனை, என்ன மலை, என்ன அனர்த்தம், என்ன ஆபத்து வந்தாலும் மஸ்ஜிதுக்கு விருந்து செல்வார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதோடு இணைந்திருக்கக்கூடியவர்கள். மைமூனுன் அஹ்லுஹா மஹ்ஃபூதுன் அஹ்லுஹா, அவர்கள் பரக்கத்துடையவர்கள், பாதுகாவலர்கள், அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்கள் மசாஜிதிஹிம் அல்லாஹு ஃபீ வராஇஹிம், அவர்கள் மஸ்ஜிதில் இருப்பார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு பின்னால் இருப்பார். ஆக மஸ்ஜிதில் தான் ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். மஸ்ஜிதில் தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அதே நேரத்தில் அல்லாஹ்மா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித ஜின்கள் அல்லாஹ் தன்னுடைய வணக்கத்துக்காக தான் படைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். நாம் எங்களுடைய வழக்கத்தையும் வணக்கமாக மாற்றிக் கொள்வதற்கு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் என்ற இந்த துஆவை கேட்டவர்களாக, யா அல்லாஹ் துன்யாவையும் ஆகிரத்தையும் அழகாக்கித்தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சென்ற 2 வாரங்களுக்கு முன்பு அக்குர்னையில ஜும்மா 2ஆம் குத்பாவை முடிக்கக்கூடிய அந்த மௌலவி ஃபாயிஸ் அவர்கள் குத்பாவை ஓதிக்கொண்டிருக்கிற நிலையிலே அல்லாஹ் அவர்களுடைய ரூஹை எடுத்துக்கொண்டான். சில மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை நசீபாக்குறான். நல்ல வேலைகள், நல்ல பணிகள் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரூஹை எடுத்துக் கொள்கிறான். அதனால் கூடுதலாக நலவு செய்யக்கூடிய மனிதர்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். மேலான சகோதரர்களே, நலவு செய்வதற்கு அல்லாஹ் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான வழிகளை வைத்திருக்கிறார். அந்த கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. கூட்டம் கூட்டமாக நாளை கியாமத் நாளையில் சொர்க்கத்தின் பக்கம் அல்லாஹு தஆலா அழைத்து செல்வான். சஹாபாக்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை கொண்டுதான் நன்மாராயம் சொன்னார்கள். எந்தெந்த சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் ஆர்வம் ஊட்டினார்களோ, செல்வத்தை, பணத்தை, ஆட்சியை, பதவியை கொண்டு அல்ல, சொர்க்கத்தை கொண்டுதான் அவர்கள் நன்மாராயம் சொல்லப்பட்டார்கள். சொர்க்கத்தின் வாடை அடிக்கிறது என்பதாக அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துடித்துக் கொண்டு போகிறார்கள், ஷஹீதாகிறார்கள். ஒவ்வொருவரும் ஹதரத் சஹாபாக்கள் காலித் பின் வலீத் அவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வின் பாதையில் மரணிக்க வேண்டும் என்று துடியாக துடிச்சேன். என்னுடைய மேனியில் ஒரு சான் அளவு அம்பு, ஈட்டி, வால் படாத இடமே கிடையாது. நான் மரணத்தை தேடி தேடி போனேன். 60,000 பேருக்கு மத்தியில் நான் நுழைந்தேன். ஆனால் நான் இந்த வீட்டுக்குள்ள மரணிக்கிறேன் என்று அவர்கள் கை செய்தப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜல் மௌத்தனா ஃபீ பலதி ஹபீபிக், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையின் மரணத்தையும் மதீனாவோடு இருக்க வேண்டும். அந்த பலஸ்தீன உயிர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறது. இன்றைய உலக முஸ்லிம்களுக்காக வேண்டி அங்கு சீஸ் ஃபயர், அது என்றுமே உள்ள சீஸ் ஃபயராக இது மாற்றப்பட வேண்டும். உலக முஸ்லிம்களுக்கு சாந்தியும் சமாதானமும் கிடைக்க வேண்டும். ஒவ்வொரு இரத்தமும் அது அல்லாஹ்வுக்காக விடப்பட்டது, கலிமாவுக்காக விடப்பட்டது. அல்லாஹ் சொல்கிறான், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் வல் அஹ்யாஹும் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்தவர்கள் அவர்கள் மரணித்தவர்கள் அல்ல, அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்க் கொடுத்துக் கொண்டு இருக்கிறான் என்பதாக சொன்னார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ்
6 மாதத்துக்கு பிறகு அவர்களுடைய ஜனாசாவை வெளியெடுத்த நேரத்தில் அப்படி பல மினுங்கிக் கொண்டிருந்தது. மேலான சகோதரர்களே, 7 நாட்கள் அவர்களை ஒரு சஹாபியை அபு தல்ஹா அவர்களை கடலிலிருந்து கடலோரத்துக்கு கொண்டு போன நேரத்தில் எந்த போஸ்ட்மார்ட்டம் இல்லாமல் அல்லாஹ் தஆலா அவர்களை ஜொலிக்க செய்தான். 1935 ஆண்டில் ஈராக்ல ஒரு சஹாபியுடைய ஜனாசாவை வெளியெடுத்த காட்சியை கண்டார். ஒரு ஹிந்து இஸ்லாத்தை தழுவினார். ஒரு புத்தகம் அவர் எழுதினார். அவருடைய ஒரு நீண்ட வரலாறு ஒன்று இருக்கிறது. பல வருடங்களுக்கு 1000 வருடங்களுக்கு பிறகு அந்த ஜனாசாவை வெளியெடுக்கும் பொழுது அது அப்படி பல என்று மினுங்கிக் கொண்டிருந்த காட்சியும் இந்த சென்ற நூற்றாண்டு மக்கள் கண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட மௌத்தை நசீபாக்க வேண்டும். அதுக்கு நாங்கள் மஸ்ஜிதோடு தொடர்புள்ளவர்களாக, இந்த மஸ்ஜிதை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக, உலகத்துள்ள மஸ்ஜிதுகள் எல்லாம் அல்லாஹுடைய மாளிகைகள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் காபத்துல்லாவுக்கும் மதீனா மஸ்ஜிதுக்கும் பைத்துல் முகத்தஸுக்கு தனி சிறப்பை கொடுத்திருக்கிறான். ஆனால் ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் தாயிகள், ஆலிம்கள், காரிகள், அதே நேரத்தில் ஆபிதுகள், ஜாக்கிர்கள் அல்லாஹ் உருவாக்கக்கூடிய இடம் தான் மஸ்ஜிதுகள். மஸ்ஜிதுகள்ல மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, மஸ்ஜிதுகள் ஊடாக தான் எங்களுடைய பரக்கத். சகோதரிகள் மஸ்ஜிதுக்கு வராட்டியும் வரக்கூடிய ஆண்கள் மஸ்ஜிதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை வீட்டுக்கு சுமந்து கொண்டு போக வேண்டும். மஸ்ஜிதுல அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறது, ஆகிரத்தை பற்றி பேசப்படுகிறது, சொர்க்கத்தை நரகத்தை பற்றி ஞாபகப்படுத்தப்படுகிறது. அல்லாஹுடைய அந்த திக்ரை குர்ஆனுடைய திலாவத் ஞாபகப்படுத்துகிறோம். ஈமானுடைய விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறோம். ஈமானுக்காக பாடுபட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக பாடுபட்டவர்கள் எப்படி நல்ல மௌத்தை அடைகிறார்கள் என்பதை ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹ்வுடைய பாதையில யாரெல்லாம் போய் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி அந்தஸ்தை கொடுக்கிறான். ஒரு வரக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு வரக்கா என்று சொல்லக்கூடிய பெண்மணி நபி அவர்கள்ட்ட வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு அல்லாஹ்வுடைய பாதையில மரணிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா பல பெண்மணிகளுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தான். இஸ்லாத்துக்காக முதல் உயிரை கொடுத்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி இஸ்லாத்துக்காக உயிரை கொடுத்தார்கள். குர்ஆனை மனனம் செய்த தாய் தான் அந்த உம்மு வரக்கா என்று சொல்லக்கூடிய பெண். அவர்கள் ஷஹாதத்தை கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹாதத்தை நசீபாக்கினான். ஏராளமான பெண்மணிகள் இந்த துடிப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். தன்னுடைய குழந்தைகளையும் அதுக்கு தயாரிச்சிருக்கிறார்கள். தாய்மார்கள், சகோதரிகள் தன்னுடைய வீட்டில் குழந்தைகளை தயாரிக்கும் பொழுது ஈமானோட, இல்மோட, தக்வாவோட, அவர்களுடைய அஹ்லாக்கோட, நல்ல பண்போட, இந்த சிஃபாத்துகளோட தயாரிக்கும் பொழுதுதான் ஒரு சிறந்த சமூகம் உருவாக முடியும். மஸ்ஜித் என்பது ஒரு குட் சிட்டிசனை, ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு பற்றுள்ள நாடு, பற்றுள்ள அல்லாஹ்வுடைய பயமுள்ள ஒரு சிறந்த பிரஜையை உருவாக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. வேளாண் சகோதரர்களே, அங்கே அல்லாஹ்வுடைய தீனை நான் சுமந்து கொண்டே உலகமெல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்த செல்வம், எனக்கு தந்திருக்கக்கூடிய உடல், எனக்கு தந்திருக்கக்கூடிய சக்தி, வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் குன்தும் கைர உம்மத்தின் உக்ரில் நாஸ் குல் ஹாதிஹி ஸபீலி அதூ இலல்லாஹ் என்ற இந்த குர்ஆனுடைய திருவசனங்கள் எல்லாம் ஒரு தாயை அல்லாஹ்வுடைய தீனை சுமந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஹன்சா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய புதல்வர்களை தயாரிக்கும் பொழுது நீ அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்க வேண்டும் என்று தயாரிக்கிறார்கள். அதனால் துனியால வாழ வந்தவர்கள் அல்ல. நுஹிப்புல் மௌத கமா துஹிப்புல் ஹயாத்த, நீங்க வாழ விரும்புறது போல நாங்க மௌத்தாக விரும்புகிறோம். நுஹிப்புல் மௌத கமா துஹிப்புல் கம்ரத்தை விரும்புறது போல நாங்க மௌத்தாக விரும்புகிறோம் என்று சொன்னவர்கள் தான் சஹாபாக்கள். அதை கொண்டுதான் உலகத்துக்கே அமைதியான ஒரு தீனை அமைதியான முறையில் எந்த விதமான கொலையும் அநியாயங்களும் இல்லாமல் நீதமான முறையில் உலகத்துக்கு இந்த அமானிதத்தை அவர்கள் சுமந்து கொண்டு சென்று உலகத்தில் நாலாபுறமும் ஹாரூன் ரஷீத் அவர்கள் ஒரு மழை பெய்யும் பொழுது ஈராக்ல இருந்து சொல்கிறார், மழையை எங்கு பெய்ந்தாலும் அது என்னுடைய பூமியாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் 3/2 பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலகத்தில் பெரும் பகுதியை ஆட்சி செய்தவர்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கமாக இருந்தார்கள். ஈமானுடனும் தக்வாவுடனும் இபாதத்துடனும் குடுக்கல் வாங்கல் நேர்மையானவர்களாகவும் ஹராமான தொழில்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு, வட்டிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு, சூதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு, சூது விளையாடுவது மேலான சகோதரர்களே குடும்பங்களுக்கு தர்த்தனியத்தையும் வியாபாரத்துக்கு அது சோதனையையும் தன்னுடைய உள்ளத்துல ஒரு வகையான கல்லு நெஞ்ச தன்மையையும்
அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு அது WWW என்று சொல்வார்கள். வெல்த், வுமன், வைன், இந்த மூணும் மனிதனை ஹராமான முறையில கொண்டு போக்கல. இன்றைக்குதான் WWW வேறொன்றுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது பெண்ணை தவறாக ஒரு மனிதன் அணுகும் பொழுது அதனுடைய கவர்ச்சி ஆசையை தவறாக பயன்படுத்தும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னமாஹா மிஸ்லல்லதி மாஹா, நீ ஜினாவுக்கு அனுமதி கேட்டு வந்திருக்கிறாயே, உன்னுடைய மனைவி கிட்ட இருக்கிறது தான் அடுத்த பெண்ணிடத்திலையும் இருக்கிறது என்று நபி அவர்கள் சுட்டி காட்டினார்கள். உன்னுடைய சாட்சி மாமி, உன்னுடைய மனைவி, உன்னுடைய மகள், இவர்களிடத்தை நீ இந்த பாவத்தை யாருக்கும் கொடுப்பாயா? அது போல நீ இன்னொருவரை இந்த பாவத்துக்கு நெருங்க கூடாதே. நாளைக்கு சில மனிதர்களை அல்லாஹ் தஆலா பாத்திரத்துல போட்டு அப்படி கொதிக்க வைப்பானாம். யாருன்னு கேட்டா ஜினால ஈடுபட்டவர்கள், வட்டில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனையை. அதே போல மெம்பர் மேடைகளில் பேசி அழகாக பேசிட்டு தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வராத அந்த உலமாக்கல் காரிகளையும் அல்லாஹ் தஆலா நரகத்தை எரிக்கிறதுக்கு முதலாவது பயன்படுத்த போகிறார். பணத்தை கொடுத்து பணத்தை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள், அறிவை கொடுத்து அறிவை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள், செல்வத்தை கொடுத்து தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு தாயிகளாக இருந்து தவறாக கபடத்துடனும் நயவஞ்சகத்துடனும் மோசமான சிந்தனையுடனும் பசாதை பரப்பக்கூடியவர்களாகவும் கோலை மூட்டி நயவஞ்சகத்தை உண்டாக்கி துனியால அமைதி ஏற்பட்டதுக்கு பிறகு பசாதை ஏற்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். அதனால் கண்ணியமானவர்களே, நாங்க இன்று 1000 வருஷத்தை 1000 ஜும்மாவை பூர்த்தியாக்கி இருக்கிறோம் என்ற ஒரு சந்தோஷத்துல பலரும் இருக்கிறோம். இது சந்தோஷப்படக்கூடிய அதே நேரத்துல கவலைப்பட வேண்டிய ஒரு பகுதியும் இருக்குது. எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்ட்ட நெருங்கி இருக்கிறோம், எந்த அளவுக்கு தௌபாவோட நெருங்கி இருக்கிறோம். அல்லாஹ் எனக்கு இந்த பாக்கியத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன கணக்கு நாங்க ஒரு நன்றி செலுத்தணும் என்பதற்கு இதை ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தந்ததுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். நன்றியும் இஸ்திக்ஃபாரும் எங்களோட வாழ்க்கையில வர வேண்டிய 2 பிரதானமானது. மேலான சகோதரர்களே, எப்பொழுதுமே நன்றி செஞ்சு கொண்டே இருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தஆலா இன்று வரைக்கும் அல்லாஹ் இப்ராஹிமை ஞாபகப்படுத்துகிறான். கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். தொழுகையிலையும் அல்லாஹ் உலகத்துக்கு ஞாபகப்படுத்த வச்சிருக்கிறான். வரஃபஅனா லக திக்ரக், உங்களை பற்றி இன்ன ஷானியக உல் அப்தர், நபியே ஊதிது ஃபில்லா மாலம் யூத அஹத், நான் நிந்திக்கப்பட்டேன், யாரும் இப்படி நிந்திக்கப்படவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நபியே, உங்களுக்கு வந்த கஷ்டம், ஆனால் உங்களுடைய பெயரை நாம் கேட்க மாட்டோம் என்று தடுத்த அந்த சுகைலுக்கு உங்களோட பெயரை நாம் எழுத வைத்தோம் என்று நபி அவர்களை உயர்த்தினோம் என்று அல்லாஹ் தஆலா பாராட்டுகிறான். அதனால் தியாகம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவருடைய தியாகம் வீணாக மாட்டாது. மேலான சகோதரர்கள், நாங்கள் எல்லாரும் இந்த அல்லாஹ் கிட்ட ரஜபுடைய மாசம், இது ஒரு சிறப்பான மாசம், பரக்கத்துடைய மாசம், எங்களுடைய வீடுகளுக்கு நாங்க கைர பரக்கத்தை கொண்டு போகக்கூடிய மாசம். இந்த நாள்ல அல்லாஹ் எங்களுக்கு இந்த தந்திருக்கிறான். 2 பெரும் இமாம்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ், இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ், இவர்கள் 2 பேரும் மௌத்தாகின மாதம். இமாம் ஷாஃபி 54 வருஷம் தான் வாழ்ந்தார்கள். எப்படி உலகத்தை நீங்க 2ஆக பிரிச்சீங்கன்னா ஒரு பகுதி ஷாஃபி, ஒரு பகுதி ஹனஃபியாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கஸ்ஸா, நான் எப்பொழுதும் இமாம் ஷாஃபியை ஞாபகப்படுத்துறதே, அந்த கஸ்ஸா பலஸ்தீன்ல பிறந்தார்கள். கஸ்ஸால அவர்கள் மரணிக்கிறார்கள். எகிப்துல 54 வருஷம் வாழ்ந்தார்கள். தியாகங்கள் செய்யும் பொழுது நபிமார்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஞாபகப்படுத்தப்படுவார்கள். நாங்க எல்லோரும் அப்படிதான். இந்த மஸ்ஜிதில் வாழ்ந்த அந்த கலீல் ஹாஜார் அவர்கள், இன்றைக்கு மௌத்தாகின இஸ்மாயில் ஹாஜார்கள், இது போன்று 100கணக்கான நல்லடியார்கள் எங்களை விட்டு பிரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தையும் சொர்க்கத்துடைய பாக்கியத்தை நசீபாக்க வேணும். நானும் நீங்களும் இன்றைக்கு கேட்கிற தௌபா, அது ரஜபுடைய மாசத்துடைய இந்த சிறப்பான தௌபாவாக இருக்க வேண்டும். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் தஆலா இறங்கி வருகிறான். யன்ஸுல்லாஹ் தபாரக வ தஆலா ஃபி குல்லி லைலத்தின், யா அல்லாஹ் என்னுடைய ஈமானை பலப்படுத்தி விடு, என்ற இபாதத்துகளை சீராக்கி விடு. ஜும்மாவுக்கு நான் நேரத்தோடு வருவேன், ஐவேளை தொழுகைகளை நான் பேணுதலாக செய்வேன், என்னுடைய ஜகாத்தை கணக்கு பார்த்து முறையாக செய்வேன், என்னுடைய ரமலான் விடுபட்டிருந்த அதை நான் சிறப்பாக முடித்துக் கொள்வேன், ஹஜ்ஜுக்காக நான் ஆயத்தமாகிறேன் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய ஹராமான எந்த ஒரு தொழிலையும் நான் ஈடுபட மாட்டேன். சூதாக இருக்கலாம், வட்டியாக இருக்கலாம்,
அது ஜினாவாக கிடக்கிறது. குழந்தைகள் இன்றைக்கு வாப்பாட சொத்தை மட்டும் எடுக்கிறதுல ஆசை இருக்குது, வாப்பாக்கு உதவி செய்யற மனப்பான்மை இல்ல. என்ற ஜும்மாவை கேட்ட ஏராளமான வாலிபர்கள் எனக்கு சொல்லிருக்கிறாங்க, அதுல நீங்க நல்லா சொன்னீங்க எங்க வாப்பாக்கு படுற விதத்துல. அதே நேரம் அந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்றது உண்டு, உங்களுக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், லா தகுல் லஹுமா உஃப் உஃப்ன்ற வார்த்தைண்டாலும் சொல்லாதீங்க. உங்க தாய் குஃப்ரில் இருந்தாலும் கூட அவர்களை மரியாதையோடு நடத்துங்க. அதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ குஹாஃபா தன்னுடைய குஃப்ரில் உள்ள தகப்பனை நடத்தினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் இஸ்லாத்தை நசீபாக்கினான். அதனால குஃப்ரில் இருந்த பெற்றோர்களையும் மரியாதை செலுத்துமாறு கண்ணியப்படுத்துமாறு தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறதே. அதனால் குழந்தைகள் பெற்றோர்களை மதித்து அவர்களுக்கு வழிபட்டு அவர்களோட தோளுக்கு தோள் நின்று அவர்களுக்கு உதவியாக இருக்கக்குள்ள அவங்களோட பணத்தை பார்க்காதீங்க. அவங்களோட பணத்தால் அவங்களுக்கு ஒன்றும் செய்யலாதே. நீங்க உங்களோட உள்ளத்தை கொடுத்தா அல்லாஹ் அவங்களுக்கு பணத்தை வாரி வழங்குவான். அதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சட்டம். அந்த சட்டத்தை மதிக்கணும். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒவ்வொருவரும் தனக்கு இஸ்லாம் என்ன சொல்லி இருக்குது, பள்ளியுடைய இமாம் தனக்கு சொன்னதை நான் என்ற உரிமையை சரியாக நிறைவேற்றாட்டி அல்லாஹ் என்ன நரகத்தில் முதலாவது போடுவான். நான் கத்தீபாக இருந்து சரியாக செய்யாட்டி அல்லாஹ் என்னைய கொண்டுதான் நரகத்தை ஆரம்பிப்பான். அது போலதான் தொழிலாளர்கள், நிர்வாகிகள், தலைவர்கள், ஒவ்வொருவரும், வாலிபர்கள், சிறார்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் எல்லோருமே இதே பண்புக்கு வந்து நாங்க ஒற்றுமையை கடைப்பிடிங்க. மேலான சகோதரர்களே, இந்த ரூஹ் ஒற்றுமையுடைய வார்த்தையோட ஜமியா என்றதோடு நாம் பிரிய வேண்டும். எங்கெல்லாம் பிளவு வருமோ அதுக்கு இஸ்லாம் சொல்லி இருக்குது, செல்மன் கத்தக்க துண்டிச்சு நடப்பவர்களோடு சேர்ந்து நட, உனக்கு அநியாயம் செய்தவர்களை மன்னி. அல்லாஹு அக்பர். ஆசின்மன் அசா இலைக்க, உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு நலவு செய். இந்த 3 அடிப்படையை ஞாபக வையுங்கள். அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக், நீ செலவழி, நான் உன் மீது செலவழிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்டிக்க உனக்கு அநியாயம் செய்தவர்களை மன்னித்து விடு, தீங்கு செய்தவர்களுக்கு நலவு செய் என்று அல்லாஹ் உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த உபதேசங்கள் எடுத்து மஸ்ஜிதோடு இணைந்து இந்த ரஜபுடைய பரக்கத்தை அடைந்து ஷாபானை பெற்று ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் தருவானாக. யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உன்னுடைய பாதையின் மரணத்தையும் மதீனாவுடைய மௌத்தையும் தருவாயாக. அல்லாஹ் மர்சுக்னா ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜல் மௌத்தனா ஃபீ பலதி ஹபீபிக். யா அல்லாஹ், யாரெல்லாம் ஈமானுடன் மரணித்தார்களோ அவர்களுடைய கபரை ஜொலிக்க செய்வாயாக. உலகத்தில் ஷஹீதான அந்த பலஸ்தீன உயிர்கள், அந்த ஜோர்டான் சிரியாவுடைய மக்கள், உலகத்தில் எங்கெல்லாம் யாரெல்லாம் உயிரை கொடுத்தார்களோ அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவாயாக. எம்முடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக. ஜும்மாவை மதித்து நடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த மஸ்ஜிதுக்கும் இதனுடைய நிர்வாகிகளுக்கும் இதற்கு உதவியாக இருந்து தமிழ் பேசும் உலகத்துக்கு இதை ஒளிபரப்பிய எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா கைரையும் பரக்கத்தை நசீபாக்குவாராக. வாஹிதா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.